our PCC President Selvaji, CLP leader Suraj Hegde ji, our former presidents, former union ministers, former member of parliaments, present member of parliaments, former MLAs, present MLAs, all the frontal organizations, and my dear friends. This meeting is a part of All India Congress Committee program regarding the vote chori to create the awareness among the people. பங்கேற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அகில இந்திய அளவிலே ஓட்டு திருட்டு என்பது குறித்து உங்களிடம் விளக்குவதற்காகவே இந்த மாபெரும் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And I am very happy that Tamil Nadu Congress Committee has organized this meeting in a very big way. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த மாபெரும் கூட்டத்தை மிகவும் சிறப்பாக செய்திருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Pawan Kheraji was asking me why we have called you, because no other state has called me, and how is that in your Tamil Nadu state the meeting is organized in a very big way. வந்திருந்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பவன் கேரா என்னிடத்தில் எவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டிலே ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறார்கள், மற்ற மாநிலங்களிலே இல்லாத அளவில் மிகச் சிறப்பாக இங்கே பண்ணியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை என்று என்னிடம் கூறினார். I am very thankful to PCC President and all the leaders of Tirunelveli. நான் இதற்காக மிகவும் நம்முடைய மாநில தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் கூட இருந்து ஒத்துழைத்த அத்துளை திருநெல்வேலி மாவட்ட தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கும் ரூபி மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I am confident that this meeting will send a very strong signal from Tamil Nadu to entire country. நான் மிகவும் நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். இந்த கூட்டத்தின் பெரும்பான்மை கூட்டத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி அகில இந்தியாவுக்கும் அனுப்பப்படும் என்று உறுதியாக நம்புகிறேன். Our next program is a signature campaign. The AICC has decided to collect 5 crore signature, and I am happy that Tamil Nadu Congress has decided to collect 1 crore signature from the people of Tamil Nadu. நம்முடைய அடுத்த அகில இந்திய திட்டத்தின் படி நாம் 5 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். அதன்படி தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சுமார் 1 கோடி கையெழுத்துக்கள் பெறப்படும் என்று எனக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். Tamil Nadu Congress Committee President Selvaji and Mr. Peter Afonso ji has been working very tirelessly for last 1 year for the formation of Gram committees, village committees, and I am happy that they have formed nearly 22,000 village committees with pakka recognition, registration and verification. ஒரு முக்கிய செய்தி, கடந்த ஓராண்டுகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அயராது உழைத்து தமிழகம் எங்கும் கிராம கமிட்டிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 22,000 கிராம கமிட்டிகள் தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். So once again I am congratulating the entire team that was involved in formation of village committees. மீண்டும் ஒருமுறை இந்த பணியில ஈடுபட்டிருந்த அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I have briefed our AICC President Kharge ji. I have briefed our leader Rahul Gandhi ji that how the Tamil Nadu Congress Committee has been systematically working in the forming the village committees, and that they can come anytime to Tamil Nadu to address 21,000 village committees, which comprises of around 2 lakh village committee members at any given time. நான் ராகுல் காந்தி அவர்களிடமும் மரியாதைக்குரிய கார்கேஜி அவர்களிடமும் தமிழ்நாட்டிலே எவ்வாறு இந்த கிராம கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்போது வந்தாலும் இங்கே அமைக்கப்பட்டிருந்த 22,000 கமிட்டியும் அதன் உறுப்பினர்களையும் நீங்கள் சந்திக்கலாம் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறேன். And Rahul Gandhi ji especially took special interest to understand how the process was through in the formation of these village committees,
what was the errors, what are the committees, how you have verified it, how authentic they are. And when I shown him the documents, he was very, very impressed with the work of Tamil Nadu Congress Committee in the formation of village committees. நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் அக்கறையுடன் எப்படி இந்த கிராம கமிட்டிகள் அமைக்கப்படுகின்றன, இதில் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா, எப்படி அதை நாம் வெரிஃபை செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் சொன்னார். நான் அவரிடத்திலே தேவையான டாக்குமெண்ட்டுகளை எப்படியெல்லாம் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூறினேன், விளக்கி கூறினேன். அதன் மூலம் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். And Rahul Gandhi ji and Kharge ji not only agreed to come and address the village committee members and village committee presidents, but Rahul Gandhi ji specially said that he wants to come to Tamil Nadu and work with all of you throughout the Tamil Nadu. இந்த கிராம கமிட்டியை குறித்து திரு கார்கேஜி அவர்களிடமும் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் கூறிய போது, நாங்களும் எந்த நேரத்திலும் இங்கே வந்து உங்களுடன் ஒத்துழைத்து உறுதுணையாக இந்த காங்கிரஸ் கமிட்டியின் அமைத்துள்ள கிராம கமிட்டிகளை பார்வையிடுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். And with that base, village committee base, with a very, very charged our cadre, all of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments. இந்த கிராம கமிட்டிகளின் மூலமாக நாம் நம்முடைய அரசியல் நண்பர்களுக்கும் மற்றும் மற்ற கட்சிகளுக்கும் சொல்ல விரும்புவது என்னால், காங்கிரஸ் மிக மிக வலுவாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 117 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறிவைத்து வேலை செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். And I request all our leaders to charge the cadre so that we can really prepare in minimum of 125 seats where we can show that we have presence and we have leaders to contest in 125 seats. மேடையிலுடைய நம்முடைய தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். சுமார் 125 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். All this time people were thinking last 10 years that how elections are managed. Some were doubting about a voting machine, the electronic machine, EVMs, but nobody was knowing. But last 10 years everyone was doubting the election commission. கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இந்த தேர்தல் நடைபெறுகிறது, இவிஎம் மிஷின் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம் எவ்வளவு குளறுபடிகள் நடைபெறுகிறது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். But Rahul Gandhi ji has found the robbers, the chores were making chori of our votes. நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது எப்படி நடக்கிறது என்று கண்டுபிடித்து அதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி உள்ளார். எங்கு நோக்கிலும் வாக்கு திருட்டு, அப்படித்தான் அவர்கள் பல மாநிலங்களிலே ஆட்சியிலே அமர்கிறார்கள். And he has been supported not by only Congress leaders, he has been supported by various NGOs, various institutions in this country who works for the democracy. நம்முடைய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, பல நிறுவனங்கள், NGOs, மக்களுக்காக உழைக்கின்ற பல நிறுவனங்கள் அவருடன் துணை நிற்கிறார்கள். And it is not that many leaders, including the Tamil Nadu Chief Minister, also came and joined this fight in Bihar by working with Rahul Gandhi ji, showing his support to the cause, to the fight that Rahul Gandhi ji has taken for the people of this country. பல தலைவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சமீபத்திலே பீகாரிலே நடந்த ராலியிலே கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் பின்னால் இருக்கிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையையும் நம்முடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். I know a stolen vote is not just an attack on democracy. It is a theft of your dreams, your dignity and your decisions.
திருடப்பட்ட வாக்குகள் என்பது வெறும் வாக்குகள் மட்டுமல்ல, அது உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய வாக்குரிமை என்பதை மறந்து விடாதீர்கள். If democracy is murdered in Delhi, it cannot breathe freely in Tirunelveli, nor in Chennai, nor in any part of this country, and we must be guardians of this India's soul. இந்தியாவின் ஆத்மா என்று கூடப்படுகிற டெல்லியிலே ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டால் அது திருநெல்வேலியில் செய்ததற்கு ஒப்பாகும். நாட்டின் மற்ற பகுதிகளெல்லாம் படுகொலை செய்யப்பட்டதற்கு சமமாக என்பதை சொல்லுகிறேன். BJP thinks democracy is the game of numbers, but we know the democracy is the game of courage, and Tamil Nadu never lacked that courage. பிஜேபிக்கு ஓட்டுகள் என்பது வெறும் கணக்குகள் தான், நம்பர் எண்கள் தான், நம்பர் கேம்ஸ் தான். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதுதான் உண்மையான ஜனநாயகம், மக்களுடைய உரிமை. Election must be about the people's verdict, the people's decision, not the ruling party's manipulation. And Tamil Nadu will show India how to protect the verdict. வாக்குகள் என்பது திருடப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. அதை தமிழ்நாடு உலகிற்கு எடுத்து காட்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். And the future of India cannot and will not be written in the secret office of the Election Commission, but it will be written in the open hearts of the citizens of this country. இந்தியாவின் எதிர்காலம் என்பது வாக்குச்சீட்டை, வாக்கு திருட்டை ஊக்குவிக்கும் எலெக்ஷன் கையில் இல்லை, இந்திய குடிமக்களிலும் இந்திய ஜனநாயகத்தின் கையிலும் இருக்கிறது. Tamil Nadu has always been the land of resistance. தமிழ்நாடு என்பதும் புரட்சிகளின் வித்தாக, அடிப்படையிலேயே புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. From the freedom struggle till today, once again this land will lead India in defending democracy and to crush the Modi's hidden agenda. சுதந்திரத்தில் காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதும் புரட்சியிலும் ஜனநாயகத்தை காப்பதும் தமிழ்நாடு முன்னுரிமையாக திகழும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். Thank you very much. நன்றி.